ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேலப்பாளையம் ஸ்பெஷல் தக்கடி ரெசிபியை அப்கமிங் வீடியோவில் பார்ப்போன்னு. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தக்கடி செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை, புதினா, 1 கப் தேங்காய், 1/2 கிலோ தக்கடி மாவு, கொழுக்கட்டை பண்ண 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வதங்குறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 to 2 ஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளுக்கு பதிலாக வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தக்கடி ரெசிபி செய்கிறதுக்காக நான் தலைக்கறி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பீஃப், மட்டன்னு எதுனாலும் சேர்த்துக்கலாம், சிக்கனை தவிர. நல்லா கொதித்த பிறகு கறியை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல சுவாரஸ்ய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எல்லாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தக்கடி மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் சேர்த்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் இன்னும் வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 விசில் வந்திருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கும். இப்போது 2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மெத்தடு. இப்போ கொஞ்சம் கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் மாற்றின தண்ணி எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவோட இந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாவை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு மறுபடியும் சுடுதண்ணி போட்டு அது கொதித்த பிறகு குக்கரில் இருக்கிற கறியை அந்த பாத்திரத்தில் இருந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ கொழுக்கட்டை பண்ண வச்சுருந்த மாவை எடுத்து இந்த மாதிரி உங்கள் கையால் உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. உருண்டை உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பிரிந்து வரக்கூடாது. இப்படி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். கடைசியாக கொஞ்சம் மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், தேவைப்படும். இப்போ நாம் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா கொதிச்சுட்டு இருக்க கறியில் போட போகிறோம். எல்லாத்தையும் போட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2வது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை நாம் கொழுக்கட்டையோடு சேர்த்துக்க போகிறோம். இந்த மெத்தட் பண்ணால் தான் தண்ணியாக இருக்கிறது கிரேவி டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக ஒரு டைம் கொழுக்கட்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் கிரேவியாக மாறி இருக்கும். இதை எடுத்து இப்போ சர்வ் பண்ண தொடங்கிடலாம். எப்போவும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மேலப்பாளையம் ஸ்பெஷல் தக்கடியை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்.